ஓம் சக்தி அனைவருக்கும் வணக்கம். ஆலய விழாக்கள் மிக மிக அவசியம். ஆலய விழாக்கள் ஏன் அவசியம் என்று சொன்னால், ஆலய விழாக்களில் தான் மக்கள் ஒன்று கூடுவார்கள். ஒரு நோக்கத்திற்காக ஒன்று கூடி ஒரு வேலையை பகிர்ந்து செய்து அந்த காரியம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதற்காக எதுவித பலனையும் எதிர்பாராமல் தொண்டின் மூலம் அந்த விழாக்களுக்கு வந்து மனமுவந்து செய்யும் போது அந்த வேலை சிறப்பாக அமைந்து மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது. மனம் மகிழ்வது என்று என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பம், பரம்பரை, பல்வேறு காரணிகள் தனிப்பட்ட ஒருவரின் மனநிலையை காரணமாக இருக்கும், மனநிலை இருப்பதற்கு காரணமாக இருக்கும். அந்த பொதுவான மனநிலையிலிருந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒன்றுகூடல் மனநிலைக்கு கொண்டு வரும்போது அந்த மனம் ஒரு ஒற்றுமை உணர்வையும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு வேலையை செய்து முடித்த பின்னர் அங்கு ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அங்கு நாங்கள் வேறுபாடு இல்லாமல் ஒன்று கூடி ஒருமித்து ஒரு வேலையை செய்யும் போது மனம் புனிதம் அடைகிறது. எனவேதான் விழாக்களில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். விழாக்களில் ஏற்படுவது அதற்காகத்தான். அம்மா அதற்காகத்தான் சொல்கிறார், ஏன் மகனே விழாக்களுக்கு வந்து சேருங்கள், விழாக்கள் தான் உங்களை புனிதமாக்குகின்றன. விழாக்களின் போதுதான் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரும். விழாக்களின் போதுதான் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்ற பல நல்ல குணங்கள், நல்ல மனநிலைகள் அந்த விழாக்களின் போது ஏற்படும். அது சார்ந்து அறிவு சார்ந்த விடயங்கள், நடனம், பாடல் மற்றும் பல்வேறு கலை நிகழ்வுகளை செய்யும் போது அங்கே ஒரு கல்வியும் அங்கு உருவாகிறது. கல்வியின் நோக்கம் என்ன? நடத்தையில் ஏற்படுகின்ற மாற்றம். உங்கள் நடத்தையில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றத்திற்கு விழாக்கள் ஒரு சிறப்பான விடயம். எனவே உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு சமூகம் சார்ந்த நிகழ்வுகள், கோயிலோ மற்ற எந்த சமூகம் சார்ந்த விழாக்கள் நடைபெறும் போதும் அங்கு சென்று வந்தால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு மலர்ச்சி ஏற்படும். ஓம் சக்தி.